குருவாழ்க குருவே துணை. இப்பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் மிதுன ராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கண்ணமலம் சேற்று ஜோதிடன் பணிவான வணக்கம். நாம் இப்பதிவில் காண இருப்பது தமிழ் மாத பலன் வரிசை. ஆணி மாதம் எவ்வாறு இருக்கப் போகிறது, என்ன பலாபலன்கள் கிடைக்கப் போகிறது, பாருங்கள் விரிவாக பார்ப்போம். இந்த மாதம் எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசியில் குரு பகவான், சூரிய பகவான் ப்ளஸ் புதன் பகவானும் இணைந்து இருக்கிறார்கள். இப்போ ராசியிலே இருப்பதனால் உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகளை செய்யப் போகிறார்கள். அதிர்ஷ்டம் என்றே சொல்லலாம், யோகம் என்றும் சொல்லலாம். நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக தான் இருக்கப் போகிறது. குடும்பத்தில் இருந்த பண கஷ்டங்கள் விலகி பணத்துக்கு எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியல, ஏதோ ஒரு வழியில் பணம் வருவாய் வந்துட்டு தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி செலவும் இருக்கும், இருந்தாலும் வருமானம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். வேகங்கள் அவரோட செலவை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், தைரியமாக செலவு செய்யலாம். அரசாங்கத்திலும் ஒரு ஆதாயம் இருக்கிறது, அப்பாவால் ஒரு ஆதாயம் இருக்கிறது. மிதுனராசி அன்பர்களுக்கு அரசியல்வாதிகளால் ஆதாயம் இருக்கிறது. இல்லை அரசியலில் நீங்கள் சேரலாம், இல்லை அரசியல் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு, பெரிய இடத்துல ஒரு கட்சியில் பொறுப்பு இதெல்லாம் தருவாங்க. ரொம்ப சிறப்பாகவே இருக்குது இந்த மாதத்தில். ஆவணி மாதத்தில் மிதுனராசி அன்பர்களுக்கு நண்பர் மூலியமாகவும் மாமா அவர்களும் நல்ல ஒரு ஆதாயம் கண்டிப்பாக வரும். நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு எங்கேயாவது லோன் கேட்டிருந்தாலும் சரி, இல்லை எங்கே கொடுத்துருக்கிற காசு வருமானம் எதிர்பார்த்துருந்தாலும் சரி, அதெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதத்தில் வரும். வருத்தப்படாதுங்க, தைரியமாக இருங்க. ஐயா, இந்த மாதம் தான் உங்களுக்கு சூப்பரான மாதம். இவ்வளோ நாளாக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பீங்க, அவமானப்பட்டு இருப்பீங்க, எவ்வளோ தாங்கிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாமே ஒரு முடிவு வருது இந்த மாதத்தில். வருத்தப்படாதீங்க, பி ஹாப்பின்ற மாதிரி தெம்பாக இருங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் மிதுனராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலமாக இந்த மாதம் அமையட்டும். என்ன சார் என்ன ஐயா ஒவ்வொரு மாதம் நல்லா தான் சொல்கிறீங்களே அப்படின்னாலும், நல்லதே சொல்லதே கேட்க உங்களுக்கு நல்லதே நடக்கும். நாங்கள் நல்லபடியாக சொல்லுகிறோம், அதை நீங்கள் கேட்க உங்களுக்கு நல்லதே நடக்கும். அதனால் வருத்தப்படாதீங்க. காலம் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பதில் சொல்லும், சிறப்பாக இருக்கும். உங்கள் பங்காளி உறவு, அண்ணன் தம்பி உறவு, சொத்து பிரச்சனை இதெல்லாம் இருந்தாக்கா இந்த மாதம் கொஞ்சம் தாமதமாக தான் முடியும். வருத்தப்பட வேண்டாம். புதுசாக ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்காதீங்க. புது சிக்கல் எதுவும் மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிறத சால்வ் பண்ணால் போதுன்ற அளவுக்கு உங்களுக்கு ஓடிட்டு இருக்குது. இப்போ ராசி அதாவது கும்பராசியில் இருக்கும் ராகுவை 9ஆம் பாறையாக பார்ப்பது, உங்களுக்கு 9ஆம் பாறையாக பார்ப்பதும் உங்களுடைய பூர்வீக சொத்தில் இப்போதைக்கு எந்த ஒரு பயனும் லாபமும் தெரியல. அதனால் வருத்தப்பட வேண்டாம். தொழில் செய்பவர்களுக்கு கொஞ்சம் சில சின்ன ஒரு தடைகள் வருகிறது. அதெல்லாம் போக போக சரியாகிவிடும். தொழிலாளர்கள் ஒரு தடை, எதிரியாளர் ஒரு தடை, பொறாமல் பொச்சிருப்பாளர் ஒரு தடை, தொழில் சிறப்பாக செய்ய முடியல, நடத்த முடியல, லாஸு, வருமானம் அதிகம் எதிர்பார்க்க முடியல அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்களா? உங்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த ஒரு மாற்றத்தை இந்த மாத கடைசியில் உங்களுக்கு ஆவணி மாத கடைசியில் கொடுக்கும். வருத்தப்பட வேண்டாம். தொழிலில் அதாவது புதுசாக எதுவும் தொழில் தொடங்காதீங்க, பிரான்ச்சு புதுசாக ஓப்பன் பண்ணாதீங்க. எப்படி இருக்குதோ அதை அப்படியே கொண்டு போவாங்க. எப்படி இருக்கிற தொழிலை இந்த மாதம் மட்டும் அப்படியே கொண்டு போவாங்க. கொஞ்சம் சின்ன பிரச்சனைலாம் வர மாதிரி காட்டுறதுனால, பெரிய அளவு பாதிப்பு இல்லாமல் கொண்டு போகிறதுனால பாதிப்பு இல்லாமல் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பெண்களால் ஒரு ஆதாயங்க தெரியுது. பெண் என்றால் மனைவி, தங்கை, அக்கா, தங்கை, இல்லை ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, இல்லை தாய், இது மாதிரி ஏதோ ஒரு பெண்கள் மூலம் ஒரு வருமானம், ஒரு ஆதாயம் இருக்கிறது, பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுக்கு தேவையில்லாத அந்த வீண் நட்புகளை, தேவையில்லாத இல்லீகல் உறவுகளை, நீங்கள் தேவையில்லாத கெட்ட பழக்கங்களை நீங்கள் எந்த அளவுக்கு குறைத்து கொள்கிறீர்களோ, இல்லை அதுலேருந்து விலகி நிற்கிறீங்களோ, உங்களுக்கு ரொம்ப நல்லதாக புண்ணியமாக போயிடுங்க ஐயா. உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். அதனால் இவ்வளோ நாள் அவமானப்பட்டது, வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்டிங்க. இனிமேல் இருக்கும் காலங்களை சிறப்பாக கொண்டு செல்லுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. அரசாங்கத்தை வேலை தேடிக்கொண்டு இருக்கும்
மிதுனராசி அன்பர்கள் இந்த மாதம் ஏதாவது பரீட்சை எழுதுறீங்களா அரசாங்கத்தில்? அந்த பரீட்சை எழுதும்போது இந்த மாதத்தில் பரீட்சை இருந்தால் அதை கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க. ஜெயிக்கிறது உண்மை, வேலைக்கு போகிறது உண்மை. அதனால் இந்த மாதம் இருப்பது நீங்கள் சிறப்பாக அட்டன் பண்ணலாம். எல்லாம் ஏற்கனவே அட்டன் பண்ணிவிட்டு ஏதாவது ரிசல்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான ரிசல்ட் வரும். நம்பிக்கையோடு தைரியமோடு இருங்க, எல்லாம் நல்லதே கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கும் ஒரு ஆதாயம், ஒரு பதவி உயர்வு, எப்படி ப்ரமோஷன், நண்பர்களாக ஒரு ஆதாயம், எல்லாமே குடும்ப நிலை ஒரு ஆதாயமாக சிறப்பாக இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தாலும் அதுவும் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு முயற்சி செய்கிறீங்களா வேலைக்கு? ஏஜென்ட்கள் பணம் கட்டி யாரும் ஏமாந்துடாதீங்க. உங்களுடைய சொந்த முயற்சி மூலிமா ஒரு வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக அது கிடைக்கும். அதனால் நீங்கள் பணம் கட்டி யாருக்கிட்ட ஏமாந்துடாதீங்க. உங்களுக்கு வெளிநாட்டு யோகம் இந்த மாதத்தில் சிறப்பாக அமையும். நண்பர்களாலும் ஏதோ ஒரு உதவி மூலம் தெய்வார்களாலும் ஏதோ நீங்கள் வெளிநாடு போவீங்க. படிக்கும் பிள்ளைகள் மந்த நிலை நீங்கி சிறப்பாக படிப்பாங்க. வெளியூர் சென்று படிக்கலாம், ஹாஸ்டல் தங்கி படிக்கலாம், வெளிநாடு சென்று படிக்கலாம். அதுக்கெல்லாம் யோகம் அமோகமாக இருக்குது. பிள்ளைகள் அவர் விருப்பப்படி படிக்க வைங்க. பெற்றோர்கள் ஏர்மரா அவர்களுக்கு எதுவும் செய்யாதீங்க. நீங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சு கேட்கலன்னு வருத்தப்படுறீங்களா? மிதுனராசி அன்பர்கள் அவரோட பேச்சு கேட்க மாட்டேங்கிறேன்னு அவங்க போகலே விடுங்க, தானாக வழிக்கு வந்துடுவாங்க. பிள்ளைங்க இப்போ உங்கள் பேச்சு மீறி லவ் பண்ணுறாங்களா? அதையும் விடுங்க, தானும் அவங்களே விலகிடுவாங்க. அவங்களுக்குள்ளே பிரச்சனை பிரிஞ்சு சேர்ந்துருவாங்க. வருத்தப்படாதீங்க. ஒரு சிலருடைய காதல் கைகூடும். பெற்றோர் சம்மத்தோட கல்யாணம் நடக்கும். அது பற்றிங்க திருமணம் ஆகாமல் இருக்கும் ஆண்களுக்கு கண்டிப்பாக ஒரு வரன் பெண் இந்த மாதத்தில் அமையும். நல்ல செய்தி வரும். நீங்கள் போகாத கோயிலில் செய்யாத பரிகாரம் இல்லைன்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக அதுக்கு ஒரு விடுவு காலம் இந்த மாதத்தில் பிறக்குது. பெண் பிள்ளைக்கும் அதே போல் தள்ளி போயிட்டே இருக்குது திருமணம் அப்படின்னா அதுவும் இந்த மாதம் நல்ல செய்தி உங்களுக்கு சேரும். அதனால் வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் எதிர்பார்த்துமே அரசு வேலை மாப்பிள்ளை கண்டிப்பாக வருவாங்க. ஏற்கனவே பார்த்துட்டு போன கூட மறுபடியும் கேட்பாங்க. வருத்தப்பட வேண்டாம். அவங்களுக்கு கல்யாணம் முடிக்கலாம். உங்கள் வீட்டில் சுபகாரியம் நடக்கும், சுப விசேஷங்கள் நடக்கும். வீடு கட்ட யோகமும் சிலருக்கு இருக்கிறது. வீடு புதுசாக கட்டி வீடு கிரகவாசம் பண்ணுவீங்க. இல்லை ரொம்ப நாளாக வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம்பா, என்னங்க ஒரு இடம் வாங்க முடியலையான்னு வருத்திட்டு இருக்கீங்கன்னா ஒரு இடம் வாங்கிறதுக்கு யோகம் இருக்குது. சிறுக சேர்த்து வைத்த காசை வீண் செலவு பண்ணாமல் ஒரு நகை வாங்கி போடுங்க, ஒரு இடம் வாங்கி போடுங்க. உங்களுக்கு ஒரு ஆதாயமும் பயன்புள்ளாக இருக்கும். உங்களுடைய ஏதாவது வண்டி வாங்கணும் ஐடியா இருந்தால் வண்டி வாங்கலாம். பழைய வண்டியை எக்ஸ்சேஞ்சில் கொடுத்துட்டு புது வண்டி வாங்குகிற யோகமாக இருக்குது. வண்டி யோகம், ஒரு எலக்ட்ரிக் பைக்கோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டியோ வாங்குகிற யோகம்லாம் இருக்குது. இந்த மாதம் கண்டிப்பாக வாங்குவீங்க. லக்ஸுரி பயணம், ட்ராவல்ஸ், ஆன்மீக பயணம் ரொம்ப சிறப்பாக லாபமாக இருக்குது. போக முடியாத கோயில், ரொம்ப நாளாக போக முடியாமல் இருக்கிறோமே அந்த கோயில் கூட போயிட்டு வருவீங்க. தடை இல்லாமல் விலகி இந்த மாதத்தில் ஒரு சீரும் சிறப்புமாக ஒரு கோயில் சென்று வருவீங்க. உங்களுடைய தடைகள் எல்லாம் விலகி எங்கே போனாலும் தடைகள் இப்படி தடைகிட்டு இருந்த தடைகள் அந்த காரிய தடையெல்லாம் விலகி வெற்றி கிடைக்கப் போகிறது. ஆரோக்கியம் மேம்படும். சுருக்கமாக சொல்ல போனாக்கா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்க இந்த மாதம் கொஞ்சம் ஆரோக்கியம் மேம்படும். பெட்லேயே இருந்து கூட நல்லா வீட்டுக்கு வந்துடுவாங்க உடனடியாக. அதனால் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. கடன் தொல்லை கொஞ்சம் இருக்குது, அதை மேலும் வளர விடாமல் பார்த்துங்க. கடன் தொல்லைலேருந்து மீண்டு வரணும்னா மேலும் வராமல் பார்த்து இருக்கிற கடனை கொஞ்சமாக அடைகிற வழியை பாருங்கள். மேலும் நீங்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் ஒற்றுமை ஓங்க. உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு முறை சென்று வாருங்கள், அல்லது உங்கள் இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு சென்று வாருங்கள். அனைத்தும் நல்லபடியாக வெற்றிகரமாக உங்களுக்கு கைகூடி வரும். எப்பவுமே எந்த நேரமும் ஏதோ யோசனையில், சிந்தனையில், மனக்கவலையில் அப்படியே ஒரு பித்து பிடித்தது போல் இருக்கும். நீங்கள் வருத்தப்படாதீங்க. வரும் காலம் பொற்காலம், நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்று செல்லுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.